வணக்கம் மக்களே. ப்ளூ சட்டை மாறன் இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. தமிழ் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ரொம்ப நாளாக நடத்திட்டு வர்றாரு, பல ஆண்டுகளாக நடத்திட்டு வர்றாரு. ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்பட விமர்சகர். தமிழ் திரைப்படங்களை பற்றியும் வெப் சீரிஸை பற்றியும் பல ஆண்டுகளாக விமர்சனத்தை போடுறாரு. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நக்கலும் நையாண்டியுமாக விமர்சனங்கள்லாம் போடுவார். அது இளைய தலைமுறையை ரொம்ப கவர்ந்துச்சு. ஸோ அதனால் ஒரு நம்பர் 1 திரை விமர்சகர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ப்ளூ சட்டை மாறன் தான். ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நபர். நானே அவருடைய சப்ஸ்கிரைபர் தான். எந்த ஒரு திரைப்படம் வந்தாலும் அந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு அவருடைய விமர்சனத்தை பார்த்து தான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற நபர் தான் ப்ளூ சட்டை மாறன். இவர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அண்ணன் விஜயை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு குசும்பெடுத்த விமர்சனம் அப்படி சொல்லலாம். அதாவது ப்ளூ சட்டை மாறன் ஏற்கனவே கொஞ்சம் நக்கல் நையாண்டின்னு தான் பேசுவார். இதில் கொஞ்சம் கூடுதலாக அந்த நக்கல் நையாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குசும்பாக மாறி இருக்கு. அந்த விமர்சனத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமீபத்தில் புகழ்பெற்ற நடன கலைஞர் இசைக்கலைஞர் மைக்கேல் ஜாக்சன், உங்களை பற்றி தெரியும், காலஞ்சென்ற ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர். அவரை பற்றி ஒரு திரைப்படம் வந்து வெளியாச்சு, மைக்கேல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த திரைப்படத்தை அவர் விமர்சனம் பண்ணுறார். அந்த விமர்சனத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் ஒரு மிகப்பெரிய நடன கலைஞர் தான், அண்ணன் விஜயை போல ஒரு நடன கலைஞர் தான், நல்ல இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள். அவருக்கென்று மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அவர் சொன்னதை கேட்க மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் வேறு அவர் பின்னாடி இருக்குது, இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைத்தால் அமெரிக்க வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை கூட பிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் அதை அவர் செய்யலை. புஷ், அதாவது அப்போதைய அதிபராக இருந்தார் இல்லையா, புஷ்ஷை அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளராக கூட வச்சுக்கலாம். இங்கே புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அதனால் அங்கே முன்னாள் அமெரிக்க அதிபரை புஷ்ஷை குறிப்பிட்டு புஷ்ஷை வந்து ஒரு பொதுச் செயலாளராக கூட வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ சட்டை கொஞ்சம் குசும்பாக தான் இந்த விஷயத்தில் பேசியிருக்காரு. ப்ளூ சட்டை மாறனுடைய விமர்சனத்தில் அவர் என்ன பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மைக்கேல் ஜாக்சன் ஒரு காலஞ்சென்ற ஒரு பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞர், நடன கலைஞர், மிகப்பெரிய ஒரு நடனத்தில் புலமை பெற்றவர்னு சொல்லலாம். அவரை பற்றிய ஒரு படம் வந்து வெளியே வந்திருக்கு, மைக்கேல் அப்படின்னு. ஸோ அந்த படத்தை அண்ணன் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் விமர்சனம் செஞ்சுருக்கார். அவருடைய பாணியிலே விமர்சனம் பண்ணியிருக்கார். ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கார். அந்த படத்தில் விமர்சனம் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டாக்கீஸ்னு பேர் வச்சுருக்காரு. ஆனால் சமீப காலமாக இந்த தமிழ் டாக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் டாக்கீஸாக மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ் டாக்கீஸ்னால் என்ன, படத்தை பற்றி தானே பேசணும். இப்போ எல்லாமே தமிழ் டாக்கீஸில் கொஞ்சம் அரசியல் டாக்கீஸ் வாசம் நிறைய வருது. கொஞ்சம் இந்த எலெக்ஷன் காலம், எலெக்ஷன் நேரம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அண்ணன் அரசியலில் புகுந்து அடிக்கிறாரா அப்படின்னு தெரியலை. பொதுவாக ப்ளூ சட்டை மாறனு கொஞ்சம் நக்கல் நையாண்டி தான். இப்போ அது கொஞ்சம் குசும்பாக மாறி போச்சு. யார் சொல்லி அவர் இதை செய்கிறாரு அப்படின்னு தெரியலை. கொஞ்சம் குசும்பாக மாறி போச்சு. என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் ஒரு மிகப்பெரிய நடன கலைஞர் தான். அவர் நினைத்தால் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, மிகப்பெரிய அவருக்கு பின்னாடி இளைஞர் பட்டாளம் இருக்குது, இளம்பெண்கள் இருக்காங்க. அவர் சொன்னால் எதை வேணும் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய ரசிகர் படையே வச்சுருந்தார். அவர் நினச்சா அமெரிக்க வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அமெரிக்காவில் அதிபராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். பட் அவர்லாம் அதை செய்யலை. நம்ம தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் நினச்சா முன்னாள் அதிபர் புஷ்ஷை அவர் ஒரு பொதுச் செயலாளராக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தாவேக்கா புஷி ஆனந்தையும் அமெரிக்க முன்னாள் அதிபர் புஷ்ஷையும் கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. யோ ப்ளூ சட்டை, உனக்கு ரொம்ப தாயா குசும்பு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த ப்ளூ சட்டை மாறன் எதற்காக இதை பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த தமிழ் டாக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் டாக்கீஸாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய அவருடைய ட்வீட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த அரசியல் கலந்து தான் போடுவார். சில நேரம் திமுகவுக்கு எதிராக இருக்கும், சில நேரம் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும், சில நேரம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கும். யாருக்கு ஆதரவு அப்படிங்கிறது அவர் தெளிவாகவே சொல்ல மாட்டார். அதான் ஒரு விமர்சகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவையான பர்சனாக தான் இருக்கணும். அதாவது ஒரு சார்பு நிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு கட்சி ஒரு தவறுகளை செய்தாலும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கணும். பட் மாறாக நம்ம தமிழ்நாட்டு மீடியா, அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்த்திங்கன்னா யாருமே இந்த அரசியல் நடுநிலைப்பாடு அப்படிங்கிறது எடுக்கிறதில்ல. பட் அண்ணன் ப்ளூ சட்டை மாறன் ஒரு அரசியல் நடுநிலைவாதியாகத்தான் நான் இது நாள் வரைக்கும் பார்த்துருக்கேன். அவருடைய ட்வீட்டுகள்லாம் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரை
அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு நக்கலும் நையாண்டியுமாகத்தான் சுட்டி காட்டியிருக்கார். அவர் நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக அவர் பேசியது வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவை சுட்டி காட்டக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் இது எப்படி பேசுகிறாரு? ஒருவேளை இவர் திமுகட்ட ப்ளூ சட்டை விலைக்கு போயிட்டாரா, ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் விலைக்கு போயிட்டாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள்லாம் நமக்குள்ளே எழுது. பட் என்னை பொறுத்தவரை அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நக்கல் நையாண்டியமாக தான், எந்த விமர்சனங்கள்னாலும் அப்படி தான் பேசுவார். அதுவும் குறிப்பாக அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே சில நேரம் நகைச்சுவைகளை வரும். தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவர் வந்து அமெரிக்க வெற்றி கழகத்தை புகுத்துறாரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அவர் சாதாரண நம்ம எல்லாரும் கூட அதை யோசிக்க முடியல. பார்த்தீங்களா, மைக்கேல் ஜாக்சனையும் எப்படி அமெரிக்க வெற்றி கழகத்தையும் அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. மைக்கேல் ஜாக்சனுக்கே இந்த ஐடியா வந்திருக்காது, நம்ம ப்ளூ சட்டை மாறினவர்கள் அதை கொண்டு வர்றாரு. ஸோ இது வந்து ஒரு அவர் குற்றச்சாட்டலை நம்ம ஒரு நகைச்சுவையாக தான் எடுத்திருக்கோம். அதனால தான் நம்ம தலைப்பே வந்து ப்ளூ சட்டை உனக்கு ரொம்ப குசும்பாயா அப்படிங்கிற அளவில் தான் வச்சுருக்கோம். ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு பேசு பொருளாயிருக்கு. அதுதான் வந்து விஷயம். அதாவது வளர்ச்சி, ஒரு கட்சி வளர்ச்சி அடையும் போது பல்வேறு விமர்சனத்துக்குள்ளாகும். ஸோ அந்த ஒரு விஷயமாக தான் நான் வந்து தாவேக்கா பார்க்குறேன். தாவேக்கா ரொம்ப ரைட் ட்ராக்கில் போயிட்டுருக்குங்க. ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு அடிகளையும் விஜய் வந்து பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறார். மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு தலைமுறையை மாற்றுறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு தலைமுறையை மாற்றுறார். இவர் முதல்வராக பதவி ஏற்றுட்டார் அப்படின்னா எப்படி 3 முறை தொடர்ச்சியாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்களோ அதே போல் விஜய் முதல்வராக பதவியேற்று விட்டால், விஜயுடைய கட்சி ஆட்சி பீடத்தில் அமைந்து விட்டால் குறைந்தது 3 டேம், அதாவது 15 ஆண்டுகளுக்கு அவரை அசைக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல் ஏற்படும். அப்படி ஒரு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் என்றால் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். சில கட்சிகள்லாம் காணாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சி கரைந்து கொண்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் அந்த கட்சி கரைந்து கொண்டு இருக்கு. திருமாவளவன் என்ன செய்யணும் அப்படிங்கிற அளவில் விழிபிதுங்கி நிற்கிறார். அவர் என்ன செய்யணும் தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார். கட்சி ஐசியூக்கு வந்துருச்சு. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. கட்சி ஐசியூக்கு வந்துருச்சு. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ப்ளூ சட்டை மாறனின் பேச்சை நான் ஒரு அரசியல் குசும்பாகத்தான் பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.